மெயில் ப்ராஸ்டியூட்டு ஆண்கள்லாம் வந்து விபச்சாரத்துக்கு போகிறாங்க, ஒரு கற்பனையா இல்லை உண்மையிலே நடக்குதா அப்படின்றதுல எனக்கு தெரியல. தமிழில் ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம், ஆந்தாலஜிக்கல் படம். அதில் வந்து ஒரு எபிசோடு வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மெயில் ப்ராஸ்டியூட்டை வச்சு. தமிழில் முன்னாடியே பண்ணிட்டோம்டா அப்படின்னு பெருமை எருமை அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் இப்படிலாம் விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்பொழுது. ஏன்னா சொசைட்டியோட ஒரு ரிசம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா. அப்படி தான் நான் பார்க்குறேன். எத்தனை பேர் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபீமேல் ப்ராஸ்டியூட் இருக்காங்க அப்படின்னா, ஆண்கள் வராங்க அப்படின்னா காஜினால வராங்க அப்படின்னு ஒரு சித்தரிப்பை வச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு மெயில் ப்ராஸ்டியூட் இருக்கும் பொழுது பெண்கள்லாம் ஏன் வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அப்படி வந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்தியன் சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்கிற பேரே வேற. இதை எப்படி காட்ட போறாங்க, ஒருவேளை அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் காட்ட போறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப டீசெண்டா ஒரு கன்வின்சிங்கான ஒரு மேட்டரோட தான் வச்சிருந்தாங்க. ஒருவேளை பெண்களை கொச்சைப்படுத்திடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, கன்வின்சிங்கான ஒரு மேட்டரோட தான் வச்சிருந்தாங்க. யாரையும் வந்து கொச்சைப்படுத்தவே இல்லை. ஆனால் பெண்களை வேறு விதமா இந்த வெப்சீரிஸ்ல வந்து ஒரு மேட்டர் சொல்லி கொச்சைப்படுத்திட்டாங்க. எப்படின்னா, பொருளாதார சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண் வந்து தெருவில் போய் ரோட்ல இருந்து ஒருத்தனை கை காட்டி கூப்பிடுவா அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் இதில் வந்து வச்சிருந்தாங்க. 2012 துப்பாக்கின்னு ஒரு படம். அதுல வந்து முருகதாஸ் எழுதின டைலாக் தான் நினைக்கிறேன். விஜய் சார் பேசுவார் ஒரு டைலாக்கு. இந்த மாதிரி இந்த கன் எடுத்து நீ சுட்டுக்கிட்டேன்னா நீ செத்துரு, பென்ஷன் கிடைக்கும். நான் சுட்டு செத்த அப்படின்னா உன் புள்ளக்குட்டி தெருவில் நிற்கும், உன் பொண்டாட்டி ரோட்ல இருந்து யாராவது கை காட்டுவா அப்படின்னு. 12 வருஷம் ஆச்சு. அதுவும் நார்த்தில் எடுத்த படம் தான். இந்த வெப்சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெப்சீரிஸ் தான். கிட்டத்தட்ட அந்த நார்த் ஈஸ்ட் சைடு இல்லை தமிழ் சைடு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. டோட்டல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொசைட்டியில் என்ன பேசுறானுங்க அப்படின்னா, ரைட்டர்ஸா பொருளாதார சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு பொம்பளை ரோட்ல இருந்து ஒருத்தனை கையை காட்டி கூப்பிடுவா அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையோட தான் எழுதுறானுங்களா இல்லை தாட் ப்ராசஸ் இருக்கானுங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது என்ன ஒரு கேவலமான ஒரு தாட்டு அப்படின்னு எனக்கு புரியல. சினிமான்றது ஒரு ட்ரீம் வேர்ல்டு. நல்ல ஒரு முற்போக்காக தான் எழுதி தொலைய வேண்டியதானே. என்கிட்ட படிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, எனத்தையாவது ஒன்று செய்வாங்க, இல்லை வீட்டில் ஒரு தையை தச்சாவது பொழைச்சிக்கிடுவாங்க அப்படின்னு. எத்தனை பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, வெளியில பாக்குறவங்க எல்லா பேருமே நின்று கூப்பிட்டுக்கிட்டேவா இருக்காங்க. எனக்கு இந்த வெப்சீரிஸ்ல அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது முழுக்க முழுக்க 18 வயசு மேற்பட்டவர்கள் மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ். குழந்தைகள் யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, பொருளாதார சூழல்னால ஹீரோ இருக்கேன், அதனால மெயில் ப்ராஸ்டியூட் ஆகலான்னு போறேன், போய் சம்பாதிக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சிக்கல் வருது, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனோட கதை. 9 எபிசோடு இந்த வெப்சீரிஸ்ல வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா எபிசோடுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பயங்கர டல்லு. நான் அப்பயே வந்து நினைச்சது என்னத்தரா கொண்டு போறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் வந்து ஒரு கிளிம்ஸ் ஒன்று காமிச்சு இனி இப்படிதான் போகுது வெப்சீரிஸ்ன்னு சொல்லும்போது, சரி நீ ஏதோ காட்டுறானுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஓரளவுக்கு எங்கேஜிங்கா அந்த வெப்சீரிஸ் வந்து போச்சு. பக்கமா எங்கேஜிங்கா போகக்கூடிய ஒரு வெப்சீரிஸுக்கு உண்டான எல்லா வேலைகளுமே இந்த வெப்சீரிஸ் வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த வெப்சீரிஸ் எல்லாருமே பாருங்க. உங்களுடைய கருத்துக்களுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் நம்ம சேனல்ல வந்து சொல்லுங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களும் நான் பார்த்துட்டேன்னா உங்களுடைய கருத்து வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. திரிமுரல் மிஸ்னா சிஏ டாப்பர் அப்படின்றத அந்த வெப்சீரிஸோட பேரு. நன்றி.